ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நாம மீன் கடையில் இருந்த பூனை என்ற ஒரு அழகான நீதி கதையை கேட்கப் போறோம். ரெடியா குட்டீஸ்? வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு கடற்கரை கிராமத்தில் ஒரு பெரிய மீன் கடை இருந்தது. அந்த கடையில் தினமும் புதிய புதிய மீன்கள் வந்து குவியும். அதே கடையில் ஒரு குட்டி பூனையும் வாழ்ந்து வந்தது. அது தினமும் கடை முழுவதும் சுற்றி விளையாடும். ஆனால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது. ஒரு நாள் கடை உரிமையாளர் மீன்களை அடுக்கி வைத்துவிட்டு சிறிது நேரம் வெளியே சென்றார். அப்போது ஒரு பெரிய மீன் தவறி கீழே விழுந்தது. பூனை அந்த மீனை பார்த்தது. அதற்கு மிகவும் பசியாக இருந்தது. இந்த மீனை சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்று நினைத்தது. அதே நேரத்தில் ஒரு காகம் பறந்து வந்தது. பூனையே, கடைக்காரர் இங்கே இல்லை, அந்த மீனை உடனே சாப்பிடு என்றது. ஆனால் பூனை அமைதியாக உட்கார்ந்தது. இது என்னுடைய மீன் இல்லை, அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது என்றது. காகம் ஆச்சரியப்பட்டு பார்த்தது. சிறிது நேரம் கழித்து கடைக்காரர் திரும்பி வந்தார். கீழே விழுந்த மீனையும் அதை சாப்பிடாமல் காத்திருந்த பூனையையும் பார்த்தார். அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. நீ மிகவும் நல்ல பூனை. உன் நேர்மைக்காக இந்த சிறிய மீனை உனக்கு பரிசாகத் தருகிறேன் என்றார். பூனை மகிழ்ச்சியுடன் வாலை ஆட்டியது. அன்றிலிருந்து அந்த மீன் கடையில் இருந்த பூனையை எல்லோரும் பாராட்டினார்கள். கதையின் நீதி: நேர்மை என்பது யாரும் பார்க்காத நேரத்திலும் சரியான செயலைச் செய்வதாகும்.